பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் இராணுவ ஆட்சி நடக்கிறது. அங்கு ஆயுதம் ஏந்திய பயங்கரவாத அமைப்புகள் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபடுவதும் வெளிநாட்டினரை கடத்துவதும் வழக்கமாக உள்ளது. நேற்று முன்தினம் மேற்கு மாலியில் கோப்ரி நகர் அருகே தனியார் நிறுவனத்தில் நுழைந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் அங்கு பணிபுரிந்த 5 இந்தியர்களை துப்பாக்கி முனையில் கடத்தியது. கடத்தப்பட்டவர்கள் மாலியில் மின்சார திட்ட பணிகளுக்காக சில மாதங்களுக்கு முன் மாலி சென்றவர்கள். இந்த கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து அந்நிறுவனத்தில் பணியாற்றிய மற்ற இந்தியர்கள் பாதுகாப்பாக அந்நாட்டின் தலைநகர் பமாகோவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்திய தொழிலாளர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் நம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கடத்தப்பட்ட 5 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என தற்போது தெரிய வந்துள்ளது. அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அடுத்த கொடியங்குளம் புதியவன், நாரைக்கிணறைச் சேர்ந்த பொன்னுதுரை, வேப்பங்குளத்தைச் சேர்ந்த பேச்சிமுத்து, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த இசக்கிராஜா, புதுக்குடியைச் சேர்ந்த தளபதி சுரேஷ் என தெரிய வந்துள்ளது. இவர்களை புளியங்குடியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர்தான் மாலிக்கு பணிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். மும்பையைச் சேர்ந்த டிராயிங் ரயில் லைட்டிங் என்ற நிறுவனம்தான் மின்மயமாக்கல் பணிகளை மாலியில் செய்து வருகிறது. அந்த நிறுவனம்தான் இவர்கள் 5 பேரையும் மாலிக்கு அனுப்பியது. இவர்கள் குறைந்த ஊதியத்திற்கு பணியாற்றியுள்ளனர். இவர்களுடன் பல மாநிலங்களைச் சேர்ந்த இன்னும் 100 இந்தியர்களும் மின்மயமாக்கல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் சொந்த ஊர்களுக்கு திரும்பிவிட்ட நிலையில் தற்போது 18 பேர் மட்டுமே அங்கு பணியில் இருந்துள்ளனர். அவர்களில் 5 பேரை ஆயுத கும்பல் கடத்தியுள்ளது. இவர்களை உடனடியாக மீட்க கோரி கடத்தப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் ஆகியோருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பாப்பா நீ பேசுறியா? சரி யார்ட்ட ரெண்டு பேரும் யார்ட்ட சும்மா சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க. அக்கா நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. எனக்கு கொடுத்து சொல்லுங்க. வேலை மிக்க ஒரு ரொம்ப கஷ்டத்துல இந்த மாதிரி மாலி நாட்டில் ISIS மற்றும் அல்-கொய்தா பயங்கரவாத இயக்கங்களைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தொடர்ந்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் 5 தமிழர்களை கடத்தியதற்காக எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை.